பொண்ணு வீட்டுக்காரா? பொண்ணு வீட்டுக்காரா நீ? ஆமாம், பொண்ணு வீட்டுக்காரனா சாப்பிடக்கூடாதா? பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் சாப்பிடலாங்களா? ஆனால் இங்கே காது குத்துக்கெல்லாம் நடக்குது. இங்கே பொண்ணு கிடையாது, மாப்பிள்ளையும் கிடையாது. இங்கே கூட சாப்பிடுங்கிற கேதுரா ஏன் விடுவாங்க நம்மளை டோட்டலாக? அப்போ எங்கள் எது என்ன யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு கிடையாது. ஹோட்டலில் வேலை செஞ்சேன், கார்பெண்டர் வேலை செஞ்சேன், ட்விட்டர் வேலை செஞ்சு எல்லாம் செய்வேன். ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே. ஆனால் சினிமா ஆசை மட்டும் இருக்கேன். டெய்லி சைக்கிள் எடுத்துன்னு பாரதிராஜா விட்டு பாலசேரத்தில் போய் டைரக்டர் பார்க்கணும் டைரக்டர் சொல்லிட்டே இருக்கேன். அது பேர் சொல்லுவாங்க, டைரக்டர் தான் சொல்லுவாங்க, அப்படி சொல்லிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்கள் பெரியம்மா கேரளாவில் சென்னை செட்டில் ஆகிட்டு என்னை வந்து பார்த்தாங்க. என்னடா பண்ணுறேன் அப்படி? நான் சினிமாவில் நடிக்கிறேன். அப்போ நடிக்கிறேன். மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்தீங்க முதல்ல. ஏன் கேவலமாக இருக்குதாடா மூஞ்சி பட்டை தெருவு கண்ணெல்லாம் ஒட்டிட்டு கிடையாது. அதுக்கு நான் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நுழைவேன். எப்படியா சினிமாவில் வந்துடுவேன் நான். சரி, அதுக்கு நீ என்ன பண்ணுறேன்? நான் என்ன பண்ண கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், சபரிமலை மாலை போட்டுக்கிறேன். 40 நாள் விரதம், செருப்பு இல்லாமல் கல் முள்ளு காலுக்கு வச்சுன்னு மலை மேலே நடக்க போகிறேன். செருப்பு இல்லாமல் நடந்த காலில் பொண்ணு தான் வரும், வேறு ஒன்றும் வராது. ஏண்டா அவங்க அம்மா பண்ண அதே தப்படி பண்ணுறேன். நமக்கு இருக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து நம்பிடா. உங்கள் அம்மா இதே தப்பு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க, அதே நீ பண்ணாதடா அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. கரெக்ட் தான் சொல்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இல்லையே, வா என் கூட சர்ச்சுக்கு வா. அப்போ தான் மோகன் பாஸ்டர் சர்ச் ஆகிடுங்க. ஏஜி சர்ச் சைதாப்பட்டிருக்க. அவ்வளோ பெரிய சர்ச்சு, வெறும் 10க்கு 15 சின்ன ரூம். ஒரு ரூமில் சர்ச்சு, ஒரு ரூமில் வீடு. அங்கே தான் சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு முதல் மெம்பர் 4 மெம்பரில் முக்கியமான மெம்பர் எங்கள் கிடைப்பாங்க. ஒன்று நாங்கள் இல்லைனா போட பார்த்து சைதாப்பட்டு நடந்து போவோம். போய் சர்ச்செல்லாம் அட்டன் பண்ணி ஜாப் பண்ணிட்டு பைபிள்லாம் வாசிட்டு வருவோம். இப்படியே தான் போனேன். ஒரு 3 மாதம் போயிருந்தேன். கர்த்தரை இயேசு கிறிஸ்து கிருபை பாருங்க. மறுபடியும் முடிச்சுட்டு மறுபடியும் சைக்கிள் எடுத்து டைரக்டர் பார்க்க போனேன். அப்போ ஒருத்தவனா சார் டைரக்டர் பார்க்கணுங்க, கிட்டத்தட்ட 2 வருஷமாக வரேன் சார், உள்ளே விட மாட்டேன்றாங்க சார். அப்படியா, வா அந்த சைடு ரூமில் தனியாக உட்காந்துறேன். டைரக்டர் போய் பார்த்து விட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. என் கூட சீக்கிரம் உள்ளே விட்டாலும் சொல்லி நேரம் உள்ள போனேன். உள்ளே போனால் காரைக்குடி நான் உட்காந்துருக்கேன். பாரதிராஜா ஆஃபீஸ் மேலே தப்பாக கீழே வச்சிட்டான். அவர் என்ன பார்க்குறாரு, இவன் மேலே போனோடனே தெரியாமல் இங்கே வந்துட்டான். என்னப்பா தம்பி அப்படின்னு. என்ன மேலே